அதே போல நம்ம அண்ணன் திருமாவுடைய வாக்கு வங்கி நீங்க தலித்து காலனிகள்ல விசில் சின்னத்தை பார்க்க முடியும். இப்பவே வரைஞ்சிட்டான். பொதுமக்களுடைய அதிருப்தி, திமுக மீது அதிருப்தி, அந்த வாக்கு வங்கியும் எங்க போகுதுன்னா ஏடிஎம்கே போகுது. அதிமுக வாக்கு வங்கி விஜய்கிட்ட 1% கூட போக. சரியா? அவன் குடும்பத்தோட அதிமுகவா இருப்பான். வீடு கட்டும் போதே வாசல்ல கேட்லயே கிரில்லையே ரெட்டலை போட்டுருவான். முதல் தர ஓட்டு போடுகிற அந்த முஸ்லீம் இளைஞர்களுடைய வாக்கு விஜய்க்கு போகுது. ஒரு சொற்ப வாக்கு வித்தியாசம் இல்லைன்னா கூட குறைந்தபட்ச வாக்கு வித்தியாசத்தில் அதிமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது நீங்க ஓபிஎஸ் இணைவையும் பார்த்திருப்பீங்க. இதை நீங்க முன்கூட்டியேவும் சொன்னீங்க. சசிகலா அவர்கள் தனி கட்சி ஆரம்பிக்கிறாங்க, அதுக்கு பின்னால திமுக இருக்குன்னு. அவர் ஓபிஎஸ் அவர்கள் கிட்டத்தட்ட அவர் தனித்து விடப்படுவார், திமுகவுக்கு சேர்வதற்கு வாய்ப்பு இருக்குன்னு. அவருக்கு என்ன மாதிரியான டீல் கொடுக்கப்பட்டிருக்கு? அவருக்கோ அவங்க பையனுக்கோ ஏதாவது தகவல் இருக்கா சார்? அதாவதுங்க, இப்போ அவர் ஏன் போச்சு, பாஜக அவரை கைகழி விட்டுருச்சு. ஏன் கைகழி விட்டுருச்சுன்னா, நான் உண்மையாகவே அவர் தனியாக வரும்போது காவி வேட்டி கட்டி காவி சட்டை போட்டு ஏதாவது ஒரு மாநிலத்துக்கு ஆளுநர் பாஜகவில் போயிடுவான்னு தான் நான் நம்பினேன். ஆனால் இவர்கிட்ட வாக்கு வங்கியும் இல்லை, அரசியலும் இல்லை, எதிர்காலமும் இல்லை, தேனி கம்பம் போடி பக்கம் எந்த செல்வாக்கு இல்லை. இதை பாஜக தெரிந்த பிறகுதான் அமித்ஷா சந்திக்க மறுத்தார், மோடி சந்திக்க மறுத்தார். நீங்கள் ஓபிஎஸால் நயனார் நாகேந்திரனையும் சந்திக்க முடியல. இந்த நிலைமை வந்த பிறகு நீங்கள் அண்ணாமலையை பார்க்கறதுக்கு கமலாலயத்துக்கு ஓபிஎஸ் போகிறார். ஜெயலலிதா 3 முறை முதலமைச்சர், ஓபிஎஸ் 3 முறை முதலமைச்சர். 10 நாளா 5 நாளா 3 முறை முதலமைச்சர், 3 முறையும் ஆளுநர் பதவி பிரமாணம் பண்ணி வச்சிருக்கார் இல்லையா? அண்ணாமலை கமலாலய வாசலில் இவரை கூட்டிகிட்டு போல, பேசி முடிச்சுட்டு வராரு, வாசல் வரை வழி அனுப்பலை. அப்போ இவரை பாஜக அப்பவே கைகழி விட்டான்னு நான் முடிவு பண்ணிட்டேன் மேலே இருந்து. அதுக்கு பிறகு ஏன் திமுகவில் போகிறாருன்னா, இவர் இந்த 25 ஆண்டு காலமாக எம்எம்டிஏ, சிஎம்டிஏ, பிடபிள்யூஐ இப்படி இத்தனை மந்திரியாக இருந்து பல ஆயிரம் கோடி ரூபா சொத்து இருக்கு. இந்த பணத்தை பூரா பாசியம் கன்ஸ்ட்ரக்ஷன் அபினேஷிட்ட போய் மாட்டிக்கிச்சு. இவன் நீங்கள் ஸ்டாலினை வாக்கிங் போகும்போது வழியில் நிற்கிறாரு, பிஜேபி சொல்கிறாரு, அண்ணாமலை எங்கெங்கே சொல்கிறாரு, யாரும் இதெல்லாம் கண்டுக்கல. ஸ்டாலினுடைய மருமகன் சபரீஷனும் அபினேஷும் பங்குதாரர்கள். அவன் இன்னைக்கு அம்பானி அளவுக்கு போயிட்டார் அபினேஷ். இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 லட்சம் கோடி இருக்கு. சாதாரணமாக எம்சி சம்பத் அமைச்சராக இருந்த காலத்தில் இவர் சம்பாரித்து தான் அவர் அந்த பாசியம் கன்ஸ்ட்ரக்ஷனை ரெட்டியாரை உருவாக்கினார். இன்னைக்கு அவர் ஓபிஎஸோட பார்ட்னர், இபிஎஸோட பார்ட்னரு, நீங்கள் மோடியோட பார்ட்னரு, சபரீஷனோட பார்ட்னரு, எங்கேயோ போயிட்டார். அப்போ இவர் மிரட்டுற அளவுக்கு அவர் இல்லை. அவர் நேராக எடப்பாடி பிரதமரை பார்க்க போகும்போது அபினேஷ் கார் ஓட்டிட்டு போகிறார். யாரை? பிரதமரை பார்க்க போகும்போது. இப்போ என்னுடைய சொத்துக்கள் எல்லாம் பறி போயிடுச்சு, இது எப்படியாவது மீட்டெடுப்பதற்கு ஒரு அரசியல் வேணும். அந்த அரசியல் தான் திமுகவுக்கு அவர் போய் சேர்ந்ததுடைய ரகசியம். திமுகவில் ஐக்கியமான ரகசியம். இதுதான் காரணம், வேற எந்த காரணம் இல்லை. இப்ப தங்க தமிழ் செல்வன் உண்மையான தங்கமான தமிழ் செல்வன் தான். இவருனாலதான் அவர் திமுகவுக்கே போனாரு. அதிமுகவில் அவரால் அரசியல் பண்ண முடியாத காரணமே ஓபிஎஸ் தான். ஓபிஎஸை விட பல மடங்கு தகுதியான தலைவன், மக்களோடு எளிமையான தலைவன் யார்? தங்க தமிழ் செல்வன். அவரு இப்போ திமுக இருந்து அவருக்கு இடைஞ்சல் பண்ணாரு, சாரி அதிமுக இருந்து இடைஞ்சல் பண்ணாரு. இப்ப திமுகலையும் இடைஞ்சல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப அந்த மாதிரி அவரே இப்ப முன்னின்று வரவேற்கிறாரு. ஆனா பெரியசாமி ஒரு பாராமுகமா இருக்கிற மாதிரி கேள்விப்படுறோம். நீங்க எப்படி கேள்விப்படுறீங்க? ஆமா, திண்டுக்கல், அதாவது திண்டுக்கல், தேனி, கம்பம் பகுதியில் பெரிய நம்பர் 1 அரசியல்வாதி பெரியசாமி தான். கலைஞர் காலத்திலேயே சிங்கிள் ரோடு இருக்கும்போதே கருணாநிதி குடும்பத்துக்குள்ள சண்டை பிரச்சனைனா பெரியசாமி கிளம்பி வாயாங்குவார். சிங்கிள் ரோடில் கார் எடுத்துகிட்டு அவர் சொல்லி ஃபோன் வச்ச உடனே, அப்போ லேண்ட்லைன் தானே,
சிங்கிள் ரோடு எடுத்துட்டு அவரே ஓட்டிட்டு டிரைவரை கூட்டிட்டு அடுத்த 8 மணி நேரத்தில் நிற்பார். யோ போய் இந்த அழகிரி போய் பாட்டு வாயா, அவன் சொன்னது கேட்க மாட்டேங்கிறான். இந்த ஸ்டாலினை போய் பாட்டு வாயா, சொன்னது கேட்க மாட்டேங்கிறான். தமிழரசை போய் பாரியா இப்படின்னு பெரியசாமி தான் குடும்பத்தில் நடக்கிற அத்தனை பிரச்சனைகளையும் பேசி வைக்கக்கூடியவர். ரெண்டாவது, அழகிரி கிருஷ்ணன் கேஸில் வெளியே நியூட்ரலாகி வருவதற்கு முழு காரணம் பெரியசாமி தான். சித்தூர் கோர்ட்டில் நடந்தது இல்லைன்னா ஆந்திரா ஜெயிலில் தான் இருக்கணும் அழகிரி. அந்த கேஸ் நியூட்ரல் ஆகி போச்சு. அத்தனை பேரும் பிறல் சாட்சி ஆனாங்க. ஆமா, கிருஷ்ணன் அவரே குத்திட்டு அவரே தற்கொலை செத்து போயிட்டார். அவரை யாரும் கொலை பண்ணல. அப்படி ஆகி போச்சு அந்த வழக்கு. அப்போ இதெல்லாம் செய்து அப்போ சட்ட அமைச்சர் பெரியசாமி சட்ட அமைச்சர். அதுக்குள்ள பெரிய கதையே இருக்கு. அப்போ இப்போ ஓபிஎஸ் இப்போ அந்த இடத்துக்கு வந்து அவரு இருந்தாரு. ஆலடி அருணா இருந்தாருன்னு நினைக்கிறேன் சட்ட அமைச்சர். ஆளுநர் அப்போ இறந்து ஆலடி அருணாக்கு திமுகவுக்கு சம்மந்தமே இல்லை. ஆலடி அருணா இறந்து போனதுக்கு காரணமே திமுக தான். எம்பி சீட்டு கொடுக்குறாங்க, அதுக்கு 60 லட்சம் ரூபா பணம் கொடுக்குறாரு. பணத்தை கொடுக்குற சீட்டு இல்லை, பணத்தை திருப்பி கேட்குறாரு. கட்சி விட்டு நீக்கிட்டார் கருணாநிதி. அது பெரிய கதை. அது ஆலடி அருணாவுடைய மரணத்திற்கு பின்னால் திமுக செய்த பாவம் தான். அவர் எம்பியாவோ அந்த கட்சியில் இருந்திருந்தாலும் அவன் எதையும் குத்தி இருக்க மாட்டான். அதை இந்த ராஜான்னு ஒரு வடக்கங்குளம் ராஜா, பழைய லோடு மேன், மூட்டை தூக்குறவன், அவனை பெரிய கல்வி தந்தையாக்கி கந்தாள் கொலை கேஸில் மாட்டி கொழும்புக்கு போய் எங்கேயோ போய் அந்த ஆள் செத்து போயிட்டான். அப்போது திமுக செய்த பழி பாவங்களுக்கு திமுக கண்டிப்பாக குடும்பம் பதில் சொல்லி ஆகணும். இப்போ 2 ஓபிஎஸ் வந்துட்டாங்க எங்கள் திண்டுக்கல் மாவட்டத்துக்கு. 2 பெரியசாமி வந்துட்டாங்க. அது அப்போ அது இருக்கத்தான் செய்யும். இப்போ நான் தான் சொல்கிறேன், தங்க தமிழ்ச்செல்வன், தங்கமான தமிழ்ச்செல்வன், மக்கள் தொண்டன், ஏழை பங்காளன், உங்கள் வீட்டு பிள்ளை, அதெல்லாம் தகுதியான இவர். யாரையும் பேசவே மாட்டார். எனக்கு ஓபிஎஸ் பர்சனலாக பல வருஷமாக தெரியும், 25 வருஷமாக தெரியும். மூஞ்ச பார்க்காம கும்பிடுவார். எப்படி நான் உங்களை பார்த்தேன்னா மூஞ்ச பார்த்தானே கும்பிடணும், மூஞ்ச பார்க்காம கும்பிடுவார். ஏன் ஏதாவது ஆப்ளிகேஷனுக்கு வந்துடுவான். அவ்வளோ தங்கமான ஆள், சொந்த கிணறே கொடுக்காத ஆள், ஊர் மக்களுக்கு கிணறே கொடுக்காத ஒரு ஆள் முதலமைச்சரானார். இல்லைங்க, சரி, அது ஓபிஎஸை பொறுத்த வரைக்கும் அதிமுகவினுடைய அடையாளமாக இருந்து அதிமுக அலுவலகத்தை கத்தி கடப்பாரை எல்லாம் கொண்டு உடைச்சி அந்த பொதுக்குழு உறுப்பினர்களுடைய இப்போ லிஸ்ட் எடுக்கிறதுக்கு தான் போகிறார். ஆள் அனுப்புகிறார், குண்டாஸ் அனுப்புகிறார். ஜெயலலிதாவும் எம்ஜிஆரும் இருந்த இடம் அது. அதிமுகவுடைய கடைக்கோடி தொண்டனுக்கு அது என்னது? கோயில். நீங்கள் இதுக்கு அறிவாலயம் என்ன சொல்கிறாங்க? அறிவு ஆலயம். கருணாநிதி அன்பு ஆலயம். அதே போல் இதுவும் எம்ஜிஆர் ஆலயம், ஜெயலலிதா ஆலயம் தான். அது அதை போய் உடைக்கலாமா? கத்தி கடப்பாறை வச்சு கதவு செவுருலாம். இப்ப இருக்கிற கூட்டணி கணக்குகளின் பிரகாரம் திமுக நீங்க கடந்த பல நேர்காணல்கள்ல இந்த வருடங்கள்ல சொன்னீங்க இவர்களுக்கு நிறைய தோல்வி முகமா தான் இருக்குன்னு. அது கருத்துக்களை எப்படி எடுத்துக்கொண்டார்களோ இல்லையோ, உங்களை போல கூர்ந்து கவனிக்கவர்கள் சொல்வர்களை எடுத்து இப்ப 0.5%, 0.25% இருப்பவர்கள் எல்லாம் சேர்த்ததன் வழியாக திமுக இந்த தேர்தலில் முந்துகிறதுன்னு நம்ம எடுத்துக்கலாமா? இல்லை, எனக்கு இப்போ வருகிற செய்தி என்னன்னா, திமுகனுடைய ஓட் பேங்க் யார்? முஸ்லீம் ஓட் பேங்க் 1% கூட வெளியே போகாது. கிறிஸ்டியானிட்டி ஓட் பேங்க், தலித் நம்ம அண்ணா திருமாவனுடைய இளைஞர்களுடைய ஓட் பேங்க், வேற எங்கேயும் போகாதீங்க. 3லையுமே ஓட்டை விழுந்துருச்சு. இப்போ முஸ்லீம் ஓட் பேங்க் திமுக கொத்து கொத்தா விழுகும். இப்போ முஸ்லீம் இளைஞர்கள் இருக்கான்ல, முஸ்லீம் இளைஞர்கள், அதாவது முதல் தர ஓட்டு போடுற முஸ்லீம் இளைஞர்கள் இப்போ விஜய்க்கு ஓட்டு போட போகிறான். விஜய் பெரிய அதிர்ச்சி சார்ந்த செய்தி. திமுகவினுடைய முஸ்லீம் வாக்கு வங்கி பேங்க், ஓட் பேங்கு, ஒரு ஓட்டு கூட நீங்கள் எங்கேயும் போகாது. இப்போ முதல் தரம் ஓட்டு போடுகிற அந்த முஸ்லீம் இளைஞர்களுடைய வாக்கு விஜய்க்கு போகுது. அதாவது நீங்க இந்த மாதிரி அவருடைய விவகாரத்து விஷயங்கள்லாம் வந்ததுக்கு பிறகும் கூட இன்றைய இருக்கிற இளம் தலைமுறையில் அது பெருசாக பொருட்படுத்த மாட்டாங்கன்னு எடுத்துக்கலாமா? இல்லை 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 அவங்க திமுக மீது ஒரு ஈர்ப்பு இல்லை. பெரியவர்களுக்கு பாஜக பூதம் இருக்கு, ஆனால் இளைஞர்களுக்கு திமுக மீது ஒரு ஈர்ப்பு இல்லை. அவன் எங்கே போகிறான்? பாஜகவும் போட மாட்டான், அதிமுக போட மாட்டான். எங்கே போகிறான்? விஜய்க்கு போகிறான். அந்த இளைஞர்கள் அந்த ஓட்டு எனக்கு தெரிஞ்ச முஸ்லீம் வாக்காளர்களில் ஒரு 3% அப்படியே போயிடும். ஒன்றா
கிறிஸ்டியானிட்டி ஓட்டுகளை ஒருங்கிணைப்பதற்காக ஜான் ஆரோக்கியசாமி அத்தனை கிறித்துவ மிஷனரிகளும் பாஜகவை காரணம் காமிச்சு இப்போ அதுவும் விஜய்க்கு போகும். அதே போல் நம்ம அண்ணன் திருமாவுடைய வாக்கு வங்கி நீங்கள் தலித்து காலனிகளில் விசில் சின்னத்தை பார்க்க முடியுது. இப்போவே விசில் சின்னத்தை வரைஞ்சிட்டான். அப்போ திமுக ஓட்டு எங்கே உடையுதுன்னு தெரியுதா? இதை தாண்டி பொதுமக்களுடைய அதிருப்தி, திமுக மீது அதிருப்தி, அந்த வாக்கு வங்கியும் எங்கே போகுதுன்னா ஏடிஎம்கே போயிடும். திமுக வாக்கு வங்கி உடையுது. ரெகுலராக உள்ள அதிமுக வாக்கு வங்கி, அந்த ரெட்டைலைக்கான வாக்கு வங்கி 20 முதல் 22, 23, 25 எந்த சூழ்நிலையும் 25%. பாஜக கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு 30% வரும். அதிமுக வாக்கு வங்கி விஜய்கிட்ட 1% கூட போகாது. சரியா? அவன் குடும்பத்தோடு அதிமுகவாக இருப்பான். வீடு கட்டும்போதே வாசலில் கேட்லேயே கிரில்லையே ரெட்டலை போட்டுருவான். அது அது அவனுக்கு வாழ்வியல் அது அவனுக்கு வாழ்வாதாரம். நான் அதிமுக காரையா, அவன் அந்த ஏரியா கவுன்சிலராக இருப்பான், வட்ட செயலராக இருப்பான், இப்படி ஊராட்சி மன்ற வேலை. இது அவனுக்கு ரஷ்யா கம்யூனிஸ்ட் கட்சி மாதிரி. ரஷ்யாவில் பொலிட்பூர்வ உறுப்பினர்களுக்கு தான் மரியாதை, அரசு பதவி மரியாதை இல்லை. அந்த காலத்தில் யார் ஸ்டாலின் காலத்தில், லெனின் காலத்தில் ஏறக்குறைய ஒரு 50-60 ஆண்டு காலம் அதுதான். அதே போல தான் இப்போ அதிமுக ஓட்டு போகாது. திமுக ஓட்டு நீங்கள் உடைந்ததனுடைய விளைவு தான் பிரேமலதாவினுடைய 1% இவ்வளோ தூரம் அலைகிறாங்க. நீங்கள் இது திமுகவுக்குள்ளே பயம் வந்துருச்சு, சர்வேயில் பயம் வந்துருச்சு. இதுதான் அப்போது அதிமுக வாக்கு வங்கி திமுக அதிருப்தியாளர்கள் கண்டிப்பாக வயசானவன், ஒரு நடுத்தர ஆட்கள், இவங்கெல்லாம் கண்டிப்பாக விஜய்க்கு போக மாட்டான். அப்போ அது எங்கே போகும்? அதிமுக தான் போகும். அதிமுக நீங்கள் ஒரு சொற்ப வாக்கு வித்தியாசம் இல்லைன்னா கூட குறைந்தபட்ச வாக்கு வித்தியாசத்தில் அதிமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. மிக்க நன்றி சார். நீங்கள் வெளிநாட்டில் தொடர் பயணத்தில் இருந்தீங்கனாலும் எங்களுக்கு இந்த கருத்து பதிப்பை வழங்கமைக்கு மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.